அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு டைட்டில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்கம், ஒரு கேவலம், ஒரு அவமானம் அப்படிதான் சொல்லணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டிலுக்கு. ஏன்னா டைட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத நிரூபிக்கிற வகையில பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவே நடத்தக்கூடிய பிரதீப் மில்ராய்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவே நடத்திட்டு இருக்காரு. அவர வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மாரி அர்ச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டிலுக்கு வந்து துளி கூட தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் நேத்து வந்து ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மாயா, பூர்ணிமா, அச்சயா, அதுக்கப்புறம் விஜய், அந்த பக்கம் நிரூப், பிரியங்கா, அந்த இவங்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அவர் வந்து பகிர்ந்திருக்காரே ஒழிய, இந்த மாரி அர்ச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கங்ராச்சுலேஷன் போஸ்ட் கூட போடலங்க. ஒண்ணே ஒண்ணு, ஒரே ஒரு வாழ்த்து, சிறிய வாழ்த்து. இந்த மாரி அர்ச்சனா ஜெயிச்சுட்டா கங்ராச்சுலேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கூட போடல. அந்த ஷோவை எடுத்து நடத்துற நபர் ஒரு போஸ்ட் கூட போடல. அதுக்கு மாறா யாரோட இருக்காரு? மாயா, பூர்ணிமா, அச்சயா, விஜய் இவங்களோட இருக்காரு. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையாலுமே வந்து அர்ச்சனா பெய்ட் பார்ட்ஸை மட்டுமே தான் வச்சு இந்த டைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. சும்மா வந்து ஒரு பாவலா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனிக்கு நான் வந்து ஒரு இதாக பேசுகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒரு 8% 10% மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஏமாற்றி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பிஆர் ஒர்க்கு, மிகப்பெரிய அளவுக்கு அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒன்லி பிஆர் ஒர்க்கு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரியாதா? பிரதீப் மில்ராய் தெரியாதா? இந்த ஷோவே நடத்தக்கூடியவருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன் போஸ்ட் கூட போடல. அது மட்டும் இல்லை, விஜய் டிவியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து கொண்டாடவே இல்லை. போனா போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன் போஸ்ட் கூட விஜய் டிவி காரணம் போடலை. இதை விட ஒரு மேன்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? மேலான விஷயம் என்ன தெரியுங்களா? கமல்சான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. சும்மா போனா போன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு கை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒரு ஹக் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே போனா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துட்டு என் வேலை முடிச்சிடா, நான் ஒரு ஹோஸ்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. கேவலம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த செலிபிரிட்டியும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஆதரிக்கவே இல்லை. விசித்ராமாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து பார்த்தா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஒருத்தன் கூட போஸ்ட் போடல. ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் போஸ்ட்டே போடலை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இது வந்து தெரிய வேணாமா? அர்ச்சனாவுக்கு வந்து டைட்டிலுக்கு தகுதியே இல்லை. வேஸ்ட், அசிங்கம், டைட்டிலுக்கே அசிங்கம். பிக் பாஸ் சீசன் 7 வேஸ்ட் சீசன் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.